ஸோ இந்த 2023ல நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ChatGPT பற்றி கேள்விப்படாமல் இருக்கவே மாட்டீங்க. அண்ட் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டும் இருப்பீங்க, சில பேர் யூஸ் பண்ணாமலும் இருப்பீங்க. பட் somehow அந்த வேர்ட் வந்து உங்கள் காதில் வந்து எங்கன்னா இருந்து வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ChatGPT வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, எப்படி மணி மேக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. பட் இந்த வீடியோவில் ஐம் நாட் கோயிங் டு ஷேர் எனிதிங் அபவுட் தட், பிகாஸ் நான் வந்து அது இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் அபவுட் திஸ். ஸோ நீங்கள் வந்து மணி கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ் வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து பார்க்க வந்தீங்கன்னா ஐம் சாரி டு டிசப்பாயிண்ட் யூ. பட் அதர் தேன் தேட், நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ChatGPT வந்து வச்சு என்னென்ன விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் why I'm saying it as my friend அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, for practicing coding. ஸோ கோடிங்க்கு வந்து எனக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா, நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ எங்கேயாவது இன்பிட்வீனில் நான் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்ற போது நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த கோட் வந்து நான் அப்படியே வந்து ChatGPTயில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ எந்த இடத்துல இப்போ சப்போஸ் ஏதாவது எரர் வருதுன்னா, ஸோ இந்த மாதிரி இந்த எரர் எனக்கு வந்து வருது, ஸோ நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆஸ்க். அண்ட் அது வந்து எனக்கு வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லும். அண்ட் ஆல்சோ அது வந்து ஆல்டர்னேட்டிவ் கோடும் எனக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ChatGPT வந்து நம்மளுக்கு வந்து கோடிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன் மோர் திங் விச் ஐ நெவர் டிட், அண்ட் ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து கோட் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அப்படியே சுத்தமாக நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாமல் ஃபுல்லாக ஒரு அந்த கொஷினை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ChatGPT இருந்து ஆன்சர் வாங்கி அப்படியே போடுறது விச் இஸ் நாட் அன் அட்வைசபிள் திங். பிகாஸ் அப்படி இருந்தால் நமக்கு வந்து அந்த லாஜிக்கல் திங்கிங்கே இல்லாமல் போயிடும். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க, ஒரு கோடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் படிக்கும் போதே நமக்கு வந்து அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஒரு கொஷின் படிக்கிறோன்னா அந்த கொஷின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன கைண்ட் ஆஃப் லூப்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு படிக்கும் போதே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அப்ரோச் வந்து நம்மளுக்கே இருக்கும் இல்லையா. ஸோ ஓகே, இப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக அப்படியே கொஷின் எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அங்கே போட்டால் நமக்கு வந்து சுத்தமாக வந்து அந்த லாஜிக்கல் திங்கிங்கே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு கோட் வந்து அந்த மாதிரி எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகுறீங்க அப்படின்னா அதை வந்து போட்டு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிறேன், ஒரு இந்த மாதிரி எனக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கொடு அப்படின்னு கேட்கலாம். ஸோ மொத்த ஆன்சருமே அப்படியே ChatGPT கிட்டேருந்து கேட்காதீங்க. ஸோ கோடிங்கில் இதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்பர் 2, exam preparation. So this is why I call ChatGPT as my friend, because நான் வந்து என்னோட ஃபைனல் இயர் ஃபுல்லாகவே வந்து நடந்த இன்டர்னல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை செமஸ்டர் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி தான் நான் படித்தேன். ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் டூ இட். பட் எப்படி வந்து கரெக்டான விதத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு கிளியராக ஒரு கம்ப்ளீட்டான ஆன்சர், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் வந்து ChatGPT எப்படி வாங்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் தரேன். நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்லேருந்து ஒரு கொஷின் இருக்குது, கிளவுட் மாடல்ஸ், எக்ஸ்பிளைன் தி கிளவுட் மாடல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கொஷின் வந்து ChatGPT போட்டுருவேன், சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் தி கொஷின் ஃப்ரம் கிளவுட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து அது வந்து என்ன அந்த கொஷின் வந்து என்ன மார்க் கேரி பண்ணுதோ அதையும் வந்து போட்டுருவேன். ஸோ திஸ் இஸ் தி 12 மார்க் ஆர் 4 மார்க் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து 12 மார்க்குக்கு வந்து மேக்ஸிமம் நமக்கு 3 பேஜ் எழுத சொல்லுவாங்களா, சாரி மேக்ஸிமம் இல்லை, மினிமம் வந்து 3 பேஜ் எழுத சொல்லுவாங்க. பட் சில பேர் வந்து 4 to 5 பேஜ் எழுதுவாங்க, இன்க்ளூடிங் மீ. பட் மினிமம் 3 பேஜஸ் தான் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது நான் வந்து அதையும் சொல்லிடுவேன், எனக்கு வந்து 3 பேஜுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வந்து வேணும். ஸோ கிவ் அக்கார்டிங் டு தட். ஸோ ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஹெட்டிங்ஸ். நம்ம 12 மார்க்லாம் வந்து நமக்கு ரொம்பவே கை கொடுக்குறது ஹெட்டிங்ஸ் தான். ஸோ ஹெட்டிங்ஸ் உள்ள கான்டென்ட் படிக்கிறோமோ இல்லையோ, ஹெட்டிங்கை மட்டும் எப்படியாவது பார்த்துட்டு போயிடுவோம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஹெட்டிங், ஸோ இன்க்ளூடிங் ஹெட்டிங்ஸோட எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன்னா அது அப்படியே அழகாக எனக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேனே, நான் இது வந்து என்னோட 12 மார்க் ஆக்சுவலாக. ஸோ எக்ஸ்பிளைனிங் டீட்டெயில் அபவுட்னு ஒரு கொஷின் இருக்குது. நான் வந்து திஸ் இஸ் தி 12 மார்க் கொஷின் இன் எனர்ஜி ஆடிட் அப்படின்ற மாதிரி அந்த சப்ஜெக்ட் நேம் வந்து போட்டுட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் வேணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணல. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் தட். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஹெட்டிங் வைஸ் எனக்கு கொடுக்கும். பிகாஸ் என்னோட சர்ச்சே அப்படி தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி கேட்டது எல்லாமே ஹெட்டிங்ஸோடே வேணுன்றனால எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்டிங்ஸோட தான் எனக்கு வந்து அது கொடுத்துட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து சில கொஷின்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பெட்வீன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து கிவ் மீ இன் டேபிள் காலம் ஃபார்மேட் அப்படின்ற மாதிரி கொடுத்து கூட சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆன்சர்ஸுமே வந்து கொடுக்கும்.
ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், சப்போஸ் உங்களுக்கு வந்து அவங்களே வந்து காலேஜ்லேயே நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை புக் வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அது புரியல, எனக்கு ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்ற போது நீங்கள் வந்து அந்த ஹெட்டிங்ஸ் மட்டுமே வந்து ChatGPT கிட்ட கொஷின் போட்டுட்டு இந்த ஹெட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாலும் இட் வில் கிவ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒன் ஸ்மால் டிப் வந்து நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரி ChatGPT கிட்ட இருந்து ஆன்சர் வந்து நீங்கள் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ட்ரை டு ஆர்கனைஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ பிகாஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எதுலையாவது பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு நோட் பேட்லையோ, இல்லைனா வந்து நான் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட ஒன் நோட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து என்னோட ஆன்சர்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு நான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 3, திஸ் இஸ் தி ஃபைனல் திங். நீங்கள் வந்து இப்போது அசைன்மெண்ட் ஒர்க் ஏதாவது இருக்குது, ஆர் ப்ரெசன்டேஷன் ஆர் ஸ்பீச் வாட் எவர் மேபி, இப்போ நீங்கள் ஃபைனல் இயராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அது கரெக்டாக. ஸோ ஃபைனல் இயரில் இருக்கவங்களுக்கு யூ கேன் ஏபிள் டு ரிலேட் இட். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ChatGPT மூலமா எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இதுதான் பண்ணேன். என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அது ஃபுல்லாக பண்ணிட்டேன். நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து பிளேகரிசம்லாம் வரக்கூடாது கரெக்டாக. அண்ட் இங்கிலீஷ்லாம் கூட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கணும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ண இங்கிலீஷ் மாதிரி இருக்காது. ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ரெடி பண்ண கண்டென்ட்டை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு இதில் வந்து கிராமர் மிஸ்டேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி வந்து இந்த இதே சென்டென்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கூட அப்படிங்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஸ்பீச் இருக்குது, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் பாட்டுக்கு சும்மா அப்படியே உங்களுக்கு என்ன வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் பற்றி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது சம்டைம்ஸ் ஒரு ஸ்மால் ஆன்சர்ஸும் கொடுக்கும், சம்டைம்ஸ் வந்து பெருசாக பக்கமாக போயிட்டே கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ChatGPT வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இந்த 3 திங்ஸ் தான் நான் வந்து மேஜராக என்னோட காலேஜ் லைஃப்பில் வந்து நான் ஃபாலோ பண்ணது. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் உங்களுக்கு வந்து இதெல்லாம் என்னப்பா ஒரு விஷயமா நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் அப்படின்னா பரவாயில்ல, சூப்பர். பட் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இன்ன வரையும் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோடிங் நான் அகைன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டவுட்டுக்காக ஒரு மென்டாராக தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணுமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே போட்டால் உங்களோட லாஜிக்கல் திங்கிங் கெப்பாபிலிட்டி இல்லாமலே போயிடும் உங்களுக்கு. இந்த வீடியோ